ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பாரதி அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ சின்ன பையன் வந்துட்டு அக்கா அழாதீங்கன்னு சமாதானப்படுத்துவாங்க. அப்போ பாரதி அந்த சின்ன பையன்கிட்ட நான் கேட்குறேன், என்கிட்ட நீ உண்மையை தான் மறைக்காமல் சொல்லணும் அப்படின்னாங்க. என்னக்கா நான் அந்த பையனும் கேட்கும்போது அதுக்கு பாரதி வந்துட்டு இந்த இடத்துல இருந்து விழுந்தவங்க இது வரைக்கும் உயிர் பொழைச்சிருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அந்த பையன் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு பாரதி வந்துட்டு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட உண்மையை மறைக்காமல் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. அந்த பையன் வந்து பாரதி கிட்ட இது வரைக்கும் இங்கே விழுந்தவங்க யாருமே பொழைச்சதே கிடையாது, அவங்க என்ன ஆனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி அப்போது இங்கே விழுந்தவங்க உயிர் பொழைச்சதே கிடையாது, திரும்ப வரமாட்டாங்க அப்படி தானே அப்படின்வாங்க. அதுக்கு அந்த சின்ன பையன் பாரதி கிட்ட அப்படிதான்க்கா இது வரைக்கும் நடந்திருக்கு, ஆனால் கண்டிப்பாக வந்துருவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பாரதியும் அதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பையன்கிட்ட இங்கே இருக்க அந்த கோவிலுக்கு என்னை கூப்பிட்டு போறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அந்த பையன் எங்கக்கா இந்த மலை கோவிலா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆமான்னு பாரதி சொன்னதும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போவாங்க. பாரதி சாமி முன்னாடி போயிட்டு எனக்கு மட்டும் எதுக்காக இந்த மாதிரி நடக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன், பாவம் பண்ணேன், அப்படியே நான் பண்ணியிருந்தாலும் அதுக்கான தண்டனையை எனக்கு கொடுக்க வேண்டியது தானே, எதுக்காக என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ இப்படி ஒரு தண்டனையை கொடுக்குற, ஆதியோடு சேர்ந்து நான் சந்தோஷமாக என்னோடய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எதுக்காக இந்த மாதிரி நீ பண்ணிகிட்ருக்க, அவருக்கு ஏற்கனவே உயிர் பயத்தை காட்டி அதை சரி பண்ணியும் கொடுத்துருக்குற, எங்கள் 2 பேரையும் நீ தான் சேர்த்து வச்ச, இப்போ ஆதி உயிரோடு வரணும், அதுக்கான நம்பிக்கையை நீ தான் கொடுத்தாகணும், அது வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அந்த கோவிலையே உட்காந்துருவாங்க. ஆதி கூட இந்த இடத்துக்கு வந்தது, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அவங்களோட சந்தோஷமாக இருந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் வந்துட்டு அம்மா அவங்க புருஷனை பற்றி தகவல் கிடச்சிருக்கு, நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டு போவாங்க. பாரதியும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா அவர் கூட போவாங்க. ரெஸ்கியூ டீமில் ஒருத்தர் மூட்டை கட்டி ஒரு பணத்தை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஒரு பணம் கிடச்சிருக்கு, முகம் செதஞ்சு போயிருக்கு, யாருன்னு எங்களுக்கு தெரியல, அடையாளம் பார்த்து சொல்ல சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா பாரதியை கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு பணம் கிடச்சிருக்குதுமா, அது யாருன்னு தெரியல, நீ அடையாளம் பார்த்து சொல்லு அப்படின்வாங்க. அதுக்கு பாரதி வந்துட்டு இல்லை கண்டிப்பாக அது ஆதியாக இருக்காது, நான் பார்க்கவே மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் புருஷனுக்கு எதுவுமே ஆயிருக்காது, அவர் நல்லா தான் இருப்பார் அப்படின்வாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் இப்படி சொன்னால் எப்படிம்மா, நான் சும்மா பார்த்து அடையாளம் தானே சொல்கிறேன், என்னன்னு வந்து எங்களுக்கு அப்போ தானே தெரியும் அப்படின்வாங்க. அதுக்கு பாரதி வந்துட்டு இல்லை அவருக்கு எதுவுமே ஆகாது, அவர் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ராணி கொரட்டை விட்டுட்டு இருப்பாங்க. தமிழ் தூக்கத்தில் எழுந்துட்டு இந்த அக்கா வேற கொரட்டை விடுறாங்க, எனக்கு தூக்கம் வரலன்னு வெளியே எழுந்து வருவாங்க. அங்கே சாரதா சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பாங்க. தமிழை பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு வந்து கூப்பிட்டுட்டு என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு விசாரிப்பாங்க. அதுக்கு தமிழ் வந்துட்டு எனக்கு தூக்கமே வரல பாட்டி. சரி நீங்கள் ஏன் தூங்கலை அப்படின்னு விசாரிப்பாங்க. அதுக்கு சாரதா என்னன்னு தெரியலம்மா, எனக்கும் தூக்கமே வரல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீ ஏன் தூங்காமல் இருக்க அப்படின்னு வந்து விசாரிக்கும் போது நான் அம்மா எல்லாமே இது வரைக்கும் தூங்கந்தே இல்லை பாட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்ட சாரதா வந்துட்டு சரிப்பா நீ இன்னைக்கு என் பாட்டி கூடவே சேர்ந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அவங்க ரூமுக்கு போயிட்டு உட்காந்துட்டு வாமா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. தமிழ் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. ஏன் இப்போ தமிழ் வரமாட்டேற வா அப்படின்னு வந்து உள்ளே கூப்பிடும்போது அதுக்கு தமிழும் தயங்கிட்டே போயிட்டு பாட்டி நீங்கள் எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா, அம்மா எனக்கு டெய்லி கதை சொல்லி தான் தூங்க வைப்பாங்க, ராணி அக்காவும் தூங்கிட்டாங்க, எனக்கு கதை கேட்டால் தான் தூக்கம் வரும் அப்படின்னாங்க. அது கேட்ட சாரதாவும் சரிம்மா நான் உனக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் ஒரு ராணியும் இளவரசனும் இருந்தாங்களாம். இளவரசனுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு பூவை கொண்டு வந்தால் தான் இந்த இளவரசனோட உயிரை காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க. அதனால ராணி என்ன பண்ணாங்க, அந்த பூவை எடுக்கிறதுக்காக போனாங்க. ஆனால் அந்த பூ ஒன்றை மட்டும் பறிச்சா அங்கே இருக்கிற எல்லா பூவும் இறந்து போயிடும். அதனால ராணி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு வேற வழி இல்லாமல் அந்த பூவை கொண்டு போயிட்டு அந்த வைத்தியர்கிட்ட கொடுத்து இளவரசனையும் காப்பாற்றிட்டாங்களாம். அந்த ராணி பண்ணது சரியா தப்பா தமிழ் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு தமிழ் வந்துட்டு பாட்டி அந்த ராணி பண்ணது தான் சரி, ஏன்னா ஒரு இளவரசனை காப்பாற்றினா அந்த ஊரே நல்லா இருக்கும்ல, அப்போ அவங்க பண்ணதில் எந்த ஒரு தப்பும் இல்லைல்ல பாட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட சாரதா வந்துட்டு அந்த பூவுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அதுக்கும் அப்பா அம்மா குழந்தைங்கன்னு எல்லாமே இருப்பாங்கல்லம்மா அப்படின்வாங்க. அதுக்கு தமிழ் வந்துட்டு பாட்டி அதனால் என்ன பண்ண முடியும், அந்த பூவை வச்சு இளவரசனை காப்பாற்றினா ஒரு நாடே நல்லா இருக்கும்ல பாட்டி, அந்த ராணி பண்ணது சரிதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட சாரதா மனசுக்குள்ளேயே உங்கள் 2 பேரோட வாழ்க்கை தான் நான் வந்து வீணாக்கிட்டேன் அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க. இங்கே தமிழ் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது கதை நல்லா இருந்ததில்ல, படுத்து தூங்குமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாரதி ஆதியை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவங்க ரூமில் படுத்துட்டு இருப்பாங்க. அந்த பையனும் கூட உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி பார்த்தீங்கன்னா ஆதி கூட வந்து ஒரு கடைக்கு ஷாப்பிங் போயிருப்பாங்க. அங்கே ஆதி ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு குட்டியான ஸ்வெட்டரை வந்து எடுத்து கொடுத்துட்டு இதையும் வந்து பில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாரதி வந்து நம்ம 3 பேருக்கு எடுத்தாச்சு ஸ்வெட்டர், அதுக்கப்புறம் எதுக்காக இதை குட்டியாக எடுத்திருக்கீங்க, இது யாருக்கு
அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு, "நீங்கள் தானே பாரதி என்ன மாதிரியே குட்டியாக ஒரு பையன் வேணும்னு சொன்னீங்க. அதுக்காக தான் நான் வாங்கி வச்சுருக்கேன்" அப்படின்னுவாங்க. "அதுக்காக இவ்வளோ அட்வான்ஸாக நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்களா?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, அதுக்கு ஆதி வந்துட்டு, "பின்ன இது ஒன்று மட்டும் கிடையாது. இன்னும் நான் 10 ஸ்வெட்டர் இந்த மாதிரி முன்னாடியே வாங்கி வைக்க போகிறேன்" அப்படின்வாங்க. "என்ன ஆதி சொல்கிறீங்கன்னு?" பாரதி கேட்கும்போது, அதுக்கு ஆதி வந்து, "ஆமாம், நமக்கு ஒரு பையன் இல்லை, நம்ம வீட்டில் மொத்தம் 10 குழந்தைங்க இருக்கணும். அதுங்களோட சேர்ந்து நம்ம சந்தோஷமா வாழ்க்கைய வாழணும். அது மட்டும் கிடையாது, அந்த குழந்தைங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா ஒரே வீட்ல வாழணும். ஏன்னா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற என்னோட வாழ்க்கையில எனக்கு உயிர் குடுத்துட்டு போனாங்க ஒருத்தர். அப்படி இருக்கும்போது எதிர்காலமே தெரியாம நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா வாழணும். அதுவும் இல்லாம எனக்கு ஒரு பெரிய தேவதை, குட்டி தேவதைய அந்த கடவுள் குடுத்துருக்காரு. இதே மாரி சந்தோஷமா நம்மளோட வாழ்க்கைய வாழணும். இது காலகாலத்துக்கு நிலைச்சிருக்கணும்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நினச்சு பார்த்த பாரதி அழுதுகிட்டே, "என்கிட்ட நீங்க என்னலாம் பேசுனீங்க? எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்க? இப்படி எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்க இப்ப என்னை விட்டுட்டு எங்க தான் போனீங்க ஆதி? நீங்க எங்க தான் இருக்கீங்க? நீ எனக்கு வேணும் ஆதி. தயவு செஞ்சு வந்துருங்க. நீங்க எனக்கு உயிரோட வேணும். ஏன்னா நீங்க இல்லாம என்னால இங்கேருந்து போக முடியாது. நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்கள விட்டு போகவே மாட்டேன். இங்க தான் இருப்பேன்" அப்படின்னு அழுதுகிட்டே படுத்துட்டு கண்ண மூடும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆதியோட இதயம் துடிக்கிற மாதிரியான சத்தம் வந்து பாரதிக்கு கேட்டுட்டு, "ஆதி, நீங்க உயிரோட தான் இருக்கீங்க. நீங்க இங்க தான் எங்கேயோ இருக்கிறீங்க. நீங்க இங்க தான் இருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே ஆகல" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. "என்னக்கா?" அப்படின்னு அந்த பையன் கேட்டுட்டு இருப்பான். இப்படியே இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.